கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்ற எண்ணத்தில் நீரில் மூழ்கியவன் தத்தளிப்பது போல் கபரில் ஒரு மையத் தனது தந்தை அல்லது தாய் அல்லது சகோதரன் அல்லது நண்பர்கள் அல்லது பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் ஆகியோரிடம் இருந்து துஆவை பிரார்த்தனையை எதிர்பார்க்கின்றது. அப்படி யாரேனும் செய்த ஏதேனும் ஒரு துஆ அந்த மையத்தை சென்றடைந்தால் அதை துன்யா மற்றும் அதில் உள்ளவற்றை விட மிக பிரியமாக நினைக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் உலக மக்களின் பிரார்த்தனை மூலம் கபறுவாசிகளுக்கு மலைகள் போன்று அருள்களை பொழிகின்றான். இறந்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது, பிழை பொறுக்க தேடுவது உயிரோடு இருப்பவர்கள் மரணித்தவர்களுக்கு வழங்குகின்ற சன்மானமாகும், அன்பளிப்பாகும் என்று இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆதாரம் பைஹகி 7904, மிஸ்காத் 2355.